வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அட்ரஸிங் மோட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன? இதிலே பாருங்கள், வேர்ட் பாருங்கள், அட்ரஸ் அப்புறம் மோட்ஸ். ஸோ இதில் மொத்தம் 12 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்பும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன? த டிஃப்ரெண்ட் வேஸ் தட் யுவர் ப்ராசஸர் can access data or refer to as addressing modes. So processor வந்து நிறைய விதத்தில் வந்து தன்னுடைய டேட்டாவை அக்சஸ் பண்ணும் அட்ரஸை பயன்படுத்தி. ஸோ அந்த அட்ரஸ்க்கான டைப்ஸ் தான் வந்து அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஃபினேஷன். இந்த 3 லைன் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட், டோட்டலாக 12 டைப்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், direct addressing mode, immediate addressing mode, indirect addressing mode, register indirect addressing mode, displacement addressing mode, relative addressing mode, base register addressing mode, index addressing mode, auto increment addressing mode, auto decrement addressing mode, stack addressing mode. So total 12 types of addressing modes irukku. One by one with example oda paakalam. So first one, register addressing mode. First example பார்த்தல உங்களுக்கு மீனிங் அப்பதான் இது புரியும். move இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். R2, R1. R2 வந்து ஒரு ரெஜிஸ்டர், R1 ஒரு ரெஜிஸ்டர். This instruction copies the contents of the register R2 to R1. அதாவது இந்த ரெஜிஸ்டர் 2ல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த R1க்கு மூவ் ஆகிடும், காப்பி ஆகிடும். அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. அப்போது இதுலேருந்தே புரியுதுங்களா பாருங்க, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். அப்போது இந்த ரெஜிஸ்டர்ஸை மட்டும்தான் இதில் வச்சு யூஸ் பண்ணும் அட்ரஸ். ஸோ அதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இந்த மோட் ரொம்ப ஃபாஸ்ட். ரெஜிஸ்டர் மோட் இஸ் எ ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அட்ரஸிங் மோட் because the data is accessed directly from the register without needing to fetch it from memory. So இதுக்கு எந்த ஒரு மெமரியுமே தேவையில்லை, ரெண்டுமே ரெஜிஸ்டர் தான். ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே இன்னொரு ரெஜிஸ்டருக்கு போகுது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட், செகண்ட் டைப், டைரக்ட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் அட்ரஸிங் இஸ் எ ஸ்கீம் in which the address specifies which memory word or register contains the operand. இதோட மீனிங் வந்து எக்ஸாம்பிளில் புரிய வைக்கிறேன் பாருங்க. லோட் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், R1 இது ஒரு ரெஜிஸ்டர், இது வந்து ஒரு டைரக்ட் கண்டென்ட். லோட் த கண்டென்ட் ஆஃப் த மெமரி அட்ரஸ் 100. இப்போது நம்ம இங்கே அட்ரஸ் கொடுத்துட்டோம் 100ன்னு. இந்த அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் R1ல லோட் பண்ணிடுன்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லோட் த கண்டென்ட் ஆஃப் த மெமரி அட்ரஸ் 100. இந்த 100 அட்ரஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே இந்த R1 ரெஜிஸ்டரில் போய் லோட் ஆகிடும். அப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாகவே அட்ரஸ் எடுத்து ரெஜிஸ்டரில் பயன்படுத்திக்கிறோம். இதில் பாருங்கள், ரெண்டுமே ரெஜிஸ்டர் இல்லை, ஒரு ரெஜிஸ்டர் ஒரு அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து இந்த ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிக்கிறோம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இதுக்கு பேர் தான் டைரக்ட் அட்ரஸிங் மோட். அட்ரஸை நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட், தேர்ட் டைப், immediate addressing mode. In place of address field, immediate addressing mode as operand field. It does not require any reference to the memory. ரொம்ப சிம்பிள். டைரக்டாகவே add 3. நம்ம டைரக்டாகவே சொல்லியாச்சு பாருங்க, இமீடியட்டாக நம்ம வந்து 3 ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. எந்த ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மெமரி யூஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே தேவையில்லை இதுக்கு. இதுக்கு பேர் தான் இமீடியட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், indirect addressing mode. In indirect addressing mode, the address field in the instruction contains the memory location or register where the effective address of the operand is present. நல்லா கவனிங்க, இதில் பாருங்க, load R1 1005. எப்பயுமே இது இந்த மாடல் வந்தாலே இன்டைரக்ட்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னா, லோட் பண்ணுறோம் 1005 இந்த அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட்டை இந்த R1ல போய் லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லோட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடணும். இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் தேடிக்கிட்டு போயிட்டு அந்த அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட்டை இந்த ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் அதுனா த அட்ரஸ் ஃபீல்ட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெயின் மெமரி லொக்கேஷன் டைரக்டாகவே இருக்கும் அதில். நெக்ஸ்ட் 5th ஒன் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். 4th பாருங்கள், இதில் வந்து ஒரு ரெஜிஸ்டர் இன்னொரு மெமரி அட்ரஸ் இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே ரெஜிஸ்டராக இருக்கும் 5th ஒன்ல. ஆனால் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் இன்டைரக்ட்னு சொல்கிறது. ரெஜிஸ்டரில் 2 ரெஜிஸ்டர் இருந்தால் நார்மல், ஒரு ரெஜிஸ்டர் இருந்து இன்னொரு ரெஜிஸ்டரில் ப்ராக்கெட் போட்டாங்கன்னா அதான் இன்டைரக்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். The address of the target memory location will be stored in the register and the register will be mentioned in the instruction. அப்போ இந்த R1 ரெஜிஸ்டர், இது R2 ரெஜிஸ்டர். இந்த R2 ரெஜிஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற டார்கெட். இதில் இருக்கிற இதுக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு இதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் R1ல ஸ்டோர் பண்ணிக்கும். அதான் இன்டைரக்டாக ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா, அக்சஸ் பண்ணுறது, அந்த அட்ரஸ் அக்சஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டாலே இன்டைரக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, டைரெக்டாக அட்ரஸ் வாங்கிட்டு போயிடாது, அங்கேருந்து ஒரு அட்ரஸை வாங்கிட்டு அப்புறமா தான் இந்த லொக்கேஷனுக்கு போகும். அதில் 2 விதம் இருக்குது. நம்ம ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரெஜிஸ்டர் இல்லாமல் வெறும் நம்பர்ஸ், அதாவது அட்ரஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா 4th டைப் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதை நம்ம மெமரின்னு சொல்லுவோம். இதை மெமரி, இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், மெமரி இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு. நெக்ஸ்ட் 6th ஒன் displacement addressing mode. Displacement பாருங்க, instruction has 2 address field. Instructionல 2 address field இருக்கு. ஒன்னு value, இன்னொன்னு reference register. அது என்ன register வேணா எடுத்துக்கலாம். The effective address is computed by adding the contents of the reference register to value. அப்போ இந்த reference register இது R, இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் எடுத்துட்டு போய் இந்த வேல்யூல சேர்த்து ஆட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, இதில் ரெஃபரன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணி ஆட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸை பயன்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் டேட்டாஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னால இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் 7th ஒன் relative addressing mode. Here the reference register is program counter and hence this addressing mode is also known as PC relative addressing mode. இதில் நம்ம வந்து இந்த PC யூஸ் பண்ணுவோம், program counter. எக்ஸாம்பிளில் பாருங்கள், JMPன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், REL8. இதோட மீனிங் என்னென்னா jumps to a memory address. அப்போது JMPனா ஜம்ப்னு அர்த்தம், ஜம்ப் பண்ண போகுது. jump to a memory address that is located at an offset of 8 bytes. இங்கே 8ன்னு போட்டிருக்குமா, 8 பைட் உள்ள அட்ரஸில் போய் ஜம்ப் பண்ணு ஃப்ரம் கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்லேருந்து. ப்ரோக்ராம் கவுண்டர்னா அது வந்து அட்ரஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னு காட்டும். அந்த இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 8 பைட்ஸ் ஆஃப்செட் அந்த அட்ரஸில் போய் ஜம்ப் பண்ணுன்னு சொல்கிறோம். அதான் JMP REL8. இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா, next base register addressing mode. Base register addressing mode is used to implement inter segment transfer of control. control வந்து வெளியில அப்புறம் உள்ள, இதுல வந்து inter, ஓகேங்களா, inter segment transfer of control. எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் பாருங்க, move R+8, A. This instruction copy the contents of the memory whose address is determined by adding the content of the register R and displacement 8 to the register A. இந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட்டும் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த 8ம் ஆட் ஆகிட்டு, இது 8னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ரெண்டுமே ஆட் ஆகிட்டு ஏல போய் மூவ் ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இங்கே பேஸ்க்குன்னு ஒரு ரெஜிஸ்டரை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஆட் பண்ணி அந்த அட்ரஸில் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸோ இன்டர் கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் 9th ஒன் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். இதில் ஃபுல்லாகவே ரெஜிஸ்டர்ஸ் தான் இருக்க போது.
ஒரு நார்மல் ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இதை, இன்னொரு ரெஜிஸ்டர் பாருங்க. யூஸ் டு அக்சஸ் த எலமெண்ட்ஸ் இன் அரேஸ் which are stored in memory at consecutive locations. நிறைய லொக்கேஷன்ஸில் டேட்டாஸ் இருக்கும், அந்த லொக்கேஷன் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் இருக்கிற டேட்டா மட்டும் கொண்டு வரதுக்கு, லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் பயன்படுது. மூவ் R1 plus RI, R. இதோட மீனிங் பாருங்க. the content of the memory address generated by the addition of main memory address and displacement. இதில் ரெண்டு இருக்குது, மெயின் மெமரி அட்ரஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து காப்பி ஆகிட்டு இந்த ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ இதில் நம்மளுக்கு மெயின் மெமரி அட்ரஸ் கிடச்சிரும், ஈஸியாக நம்ம டார்கெட்டை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் 10th one, auto increment addressing mode. The content present in the register is initially incremented. First increment ஆகும், and then content that is incremented in the register is used in the form of effective address. இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. move R0 ஒரு ரெஜிஸ்டர், R2 ஒரு ரெஜிஸ்டர், அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ அப்புறம் இன்க்ரிமெண்டேஷன் இருக்கு. திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பி த கண்டென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர் R0. இந்த R0ல இருக்கிற கண்டென்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண போகுது, காப்பி பண்ண போகுது. எதில்? இன்டு த மெமரி லொக்கேஷன், ஏதோ ஒரு மெமரி லொக்கேஷனில், whose address is specified by the content of the register R2. இதில் இருக்கிற கண்டென்ட்டு இந்த R2 கண்டென்ட்ல போய் ஸ்டோர் ஆக போகுது, காப்பி ஆக போகுது. காப்பி ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் காப்பி ஆப்ரேஷன் the content of register R2 are automatically incremented by 1. தானாகவே இன்க்ரிமெண்ட் ஆகிடும், எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு புது அட்ரஸ் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் 11th one, ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். இதோட அப்படியே ஆப்போசிட் தான். நம்ம டைரெக்டாக எக்ஸாம்பிளில் பார்ப்போம். மூவ் -R0, R1. இதோட மீனிங் என்ன? திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இனிஷியலி டிக்ரிமெண்ட் த கண்டென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர் R0. ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்கா, இந்த R0ல என்ன கண்டென்ட் இருக்கோ ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆகிடும். டிக்ரிமெண்ட்னா குறைஞ்சிரும்னு அர்த்தம். Are used to address the memory location. Finally, the content from the addressed memory location are copied into the register R1. So, இதில் இருக்கிற memory address வந்து decrement ஆயிட்டு அந்த content, மிச்சம் content எல்லாமே இந்த R1ல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தானாகவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிவிடும், அப்புறமா மிச்சம் கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் இந்த ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட் ஃபைனல் லாஸ்ட் ஒன், ஸ்டாக் அட்ரஸிங் மோட். ஸ்டாக்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டென்ட்ஸ் இருக்கும், அதில் டாப் இருக்குது, பாட்டம் இருக்குது. The stack pointer always contain the address of the top of the stack. The stack, அந்த ஸ்டாக்ல டாப்ல என்ன இருக்கு அதான் TOSன்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டாக் பாயிண்டர் எங்கே இருக்கும்? டாப் ஆஃப் த ஸ்டாக்னுடைய அட்ரஸை வச்சுக்கிட்டு இருக்கும். Where the operand is to be stored. Thus the address of the operand is the content of the stack pointer. Example பார்ப்போம். Push R. This instruction decrement the stack pointer and copy the content of the register R on the top of the stack pointed by the stack pointer. இப்போ ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, இப்போ CD ஃப்ளாஸ்க் இருக்குன்னு வச்சுப்போம். இது நிறைய CDs இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணோம்னா டாப்ல போயிட்டு ஒரு இன்னொரு CD நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, புஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் புஷ் R. அந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டிக்ரிமெண்ட் த SP அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டரை ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிடும், வேல்யூவை குறைச்சிட்டு அப்புறமா கண்டென்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணும் இந்த ஆர்ல போயிட்டு. எப்படி? ஸ்டாக்னுடைய டாப்ல தான் போய் ஆட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்டாக் அட்ரஸிங் மோட். ஸோ ஒரு ஸ்டாக் அட்ரஸிங் மோட்ல ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் நடக்கும், அப்புறமா கண்டென்ட் ஆட் ஆகும் டாப்ல. இதுக்கு பேர் தான் ஸ்டாக் அட்ரஸிங் மோட்ஸ். இவ்வளவுதான், ஈஸி தானே? ஸோ 12 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரைட் பிளேலிஸ்ட். Foji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.